நாங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதனாலே தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உரிமைகளும் சரி பாதுகாப்பும் சரி கேள்விக்குறியாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தீண்டாமைக்காக 1955 நீங்க பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு தீண்டாமை இங்க இருக்கா? இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததில்ல. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் ஒரு ஐடி இருக்குன்னா ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல தீண்டாமை அங்க வரல. ஆனா எங்களோட பாதுகாப்பு, எங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பு இல்ல, வெளியில போற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா மட்டும் பிசிஆர் ஆக்ட் அங்க பேசுது. ஏன் இந்த யூடியூப் ஐடி, ஃபேஸ்புக் இதெல்லாம் பிசிஆர் ஆக்ட் போடல? இப்போ சாத்தான்குடியில ஒரு சிறுமிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. 16 வயது மைனர் பெண். 18 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க வேண்டிய உரிமை இருக்கு. இது அரசே சொல்லுது. இருந்தும் 16 வயசு பெண்ணை இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் அந்த பெண்ணோட முகத்தை வெளியில காட்டுறீங்க. இத பார்க்கும்போது எங்களோட பெண் பிள்ளைகள் எப்படி எங்களால வெளியில வர முடியும்? ஏன் இந்த அரசு அந்த சிறுமியோட முகத்தை மறைத்து காட்டுறதுக்கு கூட ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? இந்த மாதிரி அந்த பொண்ணோட வீட்டை அடிச்சு உடைச்சு அராஜகம் பண்ணிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்க 16 வயசு பொண்ணு பிரச்சனையில இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனப்ப போக்சோ கேஸ் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த 2 உயிர் போயிருக்காது. அது கொலையா தற்கொலையான்னு விசாரணை முடியறதுக்குள்ளேயே நீங்க ஆணவ கொலைன்னு சொல்லிடுறீங்க. பாதிக்கப்பட்டது எங்களுடைய பெண் பிள்ளையும் தானே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த குடும்பம் வாழ்வாதாரத்தை இழந்து நிக்குது. அதுக்கு யாராவது பதில் சொல்றதுக்கு முன்னாடி வராங்களா? யாரும் வரல. ஒரு ஓட்டுநர் உரிமம் வாங்குறதுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். 18 வயசுக்கு முன்னாடி வண்டி ஓட்டினா அந்த வண்டியை சீஸ் பண்ணணும், 25,000 அபராதம் விதிக்கணும், பெற்றோருக்கு சிறை தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் இருக்குல்ல. கொண்டு இன்னைக்கு பார்ஷியலாவது நம்ம அதை நிறைவேற்றிருக்கோம். வண்டி ஓட்டுறது குறைஞ்சிருக்கு. ஏன் 18 வயசுக்குள்ள உள்ள பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமலோ கட்டாயமான ஒரு சூழ்நிலை, கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது அந்த பெற்றவங்க வளர்த்தவங்களுக்கு ஏன் இந்த அரசு தண்டனை கொடுக்க கூடாது? வளர்த்தவங்க ஏன் இதுக்கு பொறுப்பேற்றுக்கல? பெண்களை மட்டும் குறை சொல்றீங்க. பாதிக்கப்பட்டது 2 சைடும் தான். ஏன் ஒரு பக்கமா பாக்குறீங்க? எங்களோட பெண் பிள்ளைகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பெண்களை பெற்ற நாங்களாம் இங்க எப்படி நாங்க வெளில போறது? எங்களை வெளியில போறதுக்கு வழி இல்ல. எந்த பிரச்சனை நாங்க பாதுகாப்பு வேணும்னு போய் கேட்டாலும் அந்த இடத்துல பிசிஆர் ஆக்ட் நிக்குது. 55 கொண்டு வந்த சட்டத்தை ஏன் மறுபரிசீலனை பண்ணக்கூடாது? இன்னைக்கு யாரும் அதுக்கு முன் வரல. ஜாதியை சொல்லி நீங்க இடஒதுக்கீடுல இருந்து உங்களுக்கு தேவையான உரிமைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பெருமை பேசுற நீங்க ஏன் பிரச்சனைன்னு வரும்போது இந்த ஜாதியை சொல்லி எங்களை திட்டாங்கன்னு சொல்லி வரீங்க? இங்க இருக்கிறதே 2 பேரும் தான். இங்க யாரும் தாங்க தீண்டாமை எல்லாம் பார்க்கல. ஆண் பெண் அவ்வளவுதான், சரியா போச்சு. நீங்க எதுக்கு இதுல நடுப்புற ஜாதியை கொண்டு வச்சு அவ்வளோ ஊடகங்கள்லயும் தெளிவா தெரியுது என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? என்ன பதில் சொல்ல போறாங்க? அந்த வீட்டுல ஒரு வீட்டுக்குள்ள குழந்தை 1.5 வயசு குழந்தைய வச்சிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கல்லால் அடிக்காதீங்கன்னு ஒரு பெண் கதறாங்க. ஆதாரத்தோட வீடியோ வெளியில வருது. அந்த பெண்ணை உள்ள இருக்கப்ப அந்த பெண் அவரோட கணவர்கள் எல்லாரையும் தாக்குனவங்க, அவங்க வீட்டு வாகனங்களை அடிச்சு உடைச்சவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நாங்க இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு பொறுமையா எங்களுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேசி ஆராய்ந்து அது கொலையா தற்கொலையா இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்க சமாதானம் பேசுவீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட இன்னொரு தரப்பினர் நேரா போய் அடிச்சு உடைச்சிடலாம். நாங்க எதுவும் பண்ணக்கூடாது. கேட்டா உடனே எங்களுக்கு பிசிஆர் ஆக்ட் உடனே நீங்க போடுவீங்க. இந்த சமூகத்துல இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பிசிஆர் ஆக்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க? வாழ்க்கையை இழந்துட்டு நம்ம பரங்கிப்பேட்டை கோர்ட்ல, சிதம்பரம் கோர்ட்ல, சீர்காழி கோர்ட்ல இந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்த எத்தனை பேர் கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்காங்க? எத்தனை பேருக்கு அது உரிய வயசுல கல்யாணம் ஆயிருக்கா? கேட்டா பிசிஆர் ஆக்ட். எத்தனை பேர் ஃபாரின் போக முடியாம நிக்கிறாங்க? கேட்டா பிசிஆர் ஆக்ட். அப்ப எதுவுமே கேட்க முடியாதுன்னா நாங்க என்னதான் செய்ய முடியும்? நாங்க எங்களோட உரிமையை எப்படி கேட்கறது? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு பேர்லயே முத்தைய குத்தி எங்களை பிற்படுத்தப்பட்டோரா ஆக்கிட்டீங்க. படிப்புலையும் எங்களுக்கு எந்த நிதி உதவியும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. கேட்டா ஜாதி பேரை சொல்லிக்கிறீங்க, பெருமை பேசுறீங்கன்னு சொல்லி பேசுறீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க ஆண் பெண் 2 பேர் மட்டும்தான். பிரச்சனைனா பிரச்சனையை பேசுங்க. எதுக்கு அந்த இடத்துல ஜாதிய வன்மத்தை தூண்டுறீங்க? இந்த சைட்ல இருந்து யாராவது ஜாதிய வன்மத்தை தூண்டுறாங்களா? இதோ பாருங்க, இங்க நின்று எங்களோட குறைய நடு தெருவில் நின்று ஊடகம் வழியா கேட்டுட்டு இருக்கோம். ஏன் எங்களுக்கு அடிச்சு உடைக்க தெரியாது? நாங்க ஏன் அடிச்சு உடைக்காம இருக்கோம்? பொறுமையா நிதானமா கையாளணும் அப்படின்றதுதான். அதை விட்டுட்டு நாங்க யாரும்
தாழ்மையா இங்க பேசல, யாரையும் தாழ்த்தியும் பேசல. எங்களோட உரிமை எங்களுக்கு கொடுங்க, எங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நன்றி.